சினிமா வரலாற்றில் ஒரு காவியத்தின் உச்சம், ஒரு சகாப்தத்தின் முடிவு. டிலார்ட் ஆஃப் தி ரிங்ஸ், தி ரிட்டர்ன் ஆஃப் தி கிங் வெறும் ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு அனுபவம், ஒரு தலைமுறையின் கனவு. இந்த மகத்தான படைப்பு எப்படி ஒரு கதையைச் சொல்லி நம்மை அதன் உலகிற்குள் இழுத்துச் செல்கிறது என்பதை பார்ப்போம். அதன் ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு பெரும் போரின், ஒரு பெரும் தியாகத்தின் சாட்சி. ஃப்ரோடோ, சாம் மற்றும் கோலம் ஆகியோரின் ஆபத்தான பயணம் மவுண்ட் டூமை நோக்கித் தொடர்கிறது. ஒன் ரிங்கை அழிப்பதே அவர்களின் ஒரே நோக்கம். கோலம் ஃப்ரோடோவை காட்டிக் கொடுக்க திட்டமிடுகிறான். ஷெலோப்பின் குகைக்குள் ஒரு பிரம்மாண்ட சிலந்தியின் இருப்பிடத்திற்கு ஃப்ரோடோவை அழைத்துச் செல்கிறான். மறுபுறம் அரகோர்ன், காண்டால்ஃப், லெகோலாஸ், கிம்லி மற்றும் மற்றவர்கள் சௌரானுக்கு எதிரான போருக்கு தயாராகிறார்கள். மத்திய பூமியின் தலைவிதி அவர்களின் கைகளில் உள்ளது. கோண்டோர் முற்றுகைக்கு உள்ளாகிறது. சௌரானின் பிரம்மாண்டமான படை மினாஸ்ட்ரித்தை நோக்கி அணிவகுத்து வருகிறது. கோண்டோரின் காரியதரிசி டெனதோர் பைத்தியக்காரத்தனத்திலும் விரக்தியிலும் மூழ்கி நகரத்தை ஆபத்தில் ஆழ்த்துகிறார். நம்பிக்கையின் ஒளி மங்குகிறது. பெலன்னோர் களங்களின் போர் வெடிக்கிறது. ரோஹனின் வீரர்கள் வீரத்துடன் போர்க்களத்தில் பாய்கிறார்கள். ஈயோவின் ஒரு ஆணின் வேடத்தில் விட்ச் கிங்கை மெர்ரியின் உதவியுடன் கொல்கிறாள். எந்த மனிதனும் என்னை கொல்ல முடியாது என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அரகோர்ன் இறந்தவர்களின் படையுடன் வந்து போரின் போக்கையே மாற்றுகிறார். இது ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. அரகோர்ன் இறுதியாக கோண்டோரின் மன்னனாக தனது பங்கை ஏற்றுக்கொள்கிறார். இது அவரது நீண்டகால கனவின் நிறைவேற்றம். ஃப்ரோடோவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க அவர் தனது படையை மார்டரின் கருங்கதவுக்கு அழைத்துச் செல்கிறார். சௌரானை நேரடியாக சவால் செய்கிறார். இது ஒரு தற்கொலை முயற்சி போல் தோன்றினாலும் ஃப்ரோடோவின் பயணத்திற்கு நேரம் வாங்க இது அவசியம். ஒரு மன்னனின் தியாகம் இது. ஃப்ரோடோவும் சாமும் மவுண்ட் டூமை அடைகிறார்கள். அவர்கள் சோர்வடைந்து உடைந்து போயிருக்கிறார்கள். ரிங்கின் சக்தியால் ஃப்ரோடோ ஆட்கொள்ளப்பட்டு அதை தனக்கே சொந்தமாக்கிக் கொள்கிறான். இது ஒரு சோகமான தருணம். கோலம் தாக்கி ஃப்ரோடோவின் விரலை கடித்து ரிங்குடன் எரிமலைக்குள் விழுகிறான். இறுதியாக ரிங் அழிக்கப்படுகிறது. ரிங் அழிந்தவுடன் சௌரான் சரிந்து விழுகிறான். மார்டோர் சிதைகிறது. இருண்ட பிரபு தோற்கடிக்கப்படுகிறான். மத்திய பூமி விடுதலை அடைகிறது. ஃப்ரோடோவும் சாமும் கழுகுகளால் மீட்கப்படுகிறார்கள். அவர்கள் உயிர் பிழைத்தது ஒரு அதிசயம். அரகோரன் ஒரு அழகான விழாவில் மன்னனாக முடிசூட்டப்படுகிறார். ஆர்வென் அவரது பக்கத்தில் நிற்கிறாள். ஹாபிட்கள் தங்கள் ஷயருக்கு திரும்புகிறார்கள். ஆனால் ஃப்ரோடோ தனது சுமையால் என்றென்றும் மாறிவிட்டதாக உணர்கிறான். இறுதியில் ஃப்ரோடோ, காண்டால்ஃப், பில்போ மற்றும் எல்ஃப்களுடன் அழியாத நிலங்களுக்கு பயணிக்கிறான். அமைதியை தேடிச் செல்கிறான். சாம் ஷேருக்கு திரும்பி, நான் திரும்பி வந்துவிட்டேன் என்று மெதுவாகச் சொல்கிறான். இது ஒரு கசப்பான இனிமையான முடிவை அளிக்கிறது. சக்தியின் சுமை, குறிப்பாக ஃப்ரோடோவும் ரிங்கும். இது அதிகாரத்தின் ஆபத்துகளை உணர்த்துகிறது. தைரியம் மற்றும் நட்பின் வெற்றி தீமைக்கு எதிராக நிற்கிறது. இது மனித உறவுகளின் வலிமையை எடுத்துக்காட்டுகிறது. போரின் விலை மற்றும் அது விட்டுச் செல்லும் வடுக்கள். அமைதியின் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. மிகச்சிறிய மனிதனும் எதிர்காலத்தின் போக்கை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை. இது ஒவ்வொரு தனிநபரின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. காவிய அளவிலான கதைக்களம் தனிப்பட்ட கதாபாத்திரங்களின் பயணங்களை பிரம்மாண்டமான போர்களுடன் இணைப்பது. இது ஒரு சமநிலையான அனுபவத்தை வழங்குகிறது. உலக உருவாக்கம், விரிவான செட்கள், உடைகள் மற்றும் மொழிகள் பார்வையாளர்களை முழுமையாக மூழ்கடிக்கின்றன. ஒவ்வொரு விவரமும் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நடைமுறை விளைவுகள் மற்றும் சிஜிஐ உண்மையான நிலப்பரப்புகளுடன் டிஜிட்டல் மாயாஜாலத்தை நியூசிலாந்தில் ஜாக்சன் செய்தது போல பயன்படுத்துவது. இது நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது. பல கதைக்களங்கள் ஃப்ரோடோவின் தனிப்பட்ட பயணத்தையும் பெரிய போரையும் ஒன்றாக இணைப்பது. இது கதையை செழுமையாக்குகிறது. உணர்ச்சிபூர்வமான பலன் போர்கள் மட்டுமல்லாமல் தியாகம், நட்பு மற்றும் நிறைவு ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது. இது பார்வையாளர்களை ஆழமாக பாதிக்கிறது.
அதனால்தான் தி ரிட்டர்ன் ஆஃப் தி கிங் 11 அகாடமி விருதுகளை வென்றது. பென்-ஹர் மற்றும் டைட்டானிக் படங்களுடன் அதிக ஆஸ்கார் விருதுகளை வென்ற படமாக இது திகழ்கிறது. இது சினிமாவின் மிகச்சிறந்த முத்தொகுப்புகளில் ஒன்றின் சரியான இறுதி அத்தியாயம். ஒரு தலை சிறந்த படைப்பு, என்றென்றும் நினைவில் நிற்கும்.